மழைக்காலங்களில் தக்காளி பயிரில் ஏற்படும் வாடல் நோயை கட்டுப்படுத்த தைவான் உலக காய்கறி நிறுவனம், கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பயிர் பாதுகாப்பு மையம் இணைந்து தக்காளியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மத்தியில் உழவர் வயல் தின விழா மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மழைக்காலங்களில் தக்காளி பயிர் வாடல் நோய்க்கு உட்பட்டு விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை தடுப்பதற்காக கத்திரி ரகங்களில் வாடல் நோய்க்கான எதிர்ப்பு திறனை உலக காய்கறி நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. இந்த கத்திரி விதைகளை வாங்கி கலப்பின தக்காளி ரகங்களில் ஒட்டுக்கட்டி பயிர் செய்வதன் மூலம் தக்காளி பயிரில் வாடல் நோய் கட்டுப்படுத்த முடிகிறது. தருமபுரி மாவட்டம் சோமநல்லி கிராமத்தில் நடந்த உழவர் வயல் தின விழாவில் இதற்கான விரிவான விளக்க உரையை கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர்கள் விவசாயிகள் மத்தியில் எடுத்துரைத்தனர். தக்காளி பயிர் பாதுகாப்பு குறித்து கோவை வேளாண் பல்கலைக்கழக பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் சண்முகம் பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இப்போ தக்காளியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் முக்கியமானது என்னவென்றால், மழைக்காலங்களில் தக்காளியில் வாடல் நோய் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு சில நாட்களிலே பயிர் முழுவதும் காய்ந்து விவசாயிகளுக்கு விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு கத்திரி ரகங்களில் அந்த பாக்டீரியல் வாடல் நோய்க்கான எதிர்ப்பு திறனை கண்டறிந்துள்ளது நம்ம உலக காய்கறிகள் நிறுவனம். அவர்களிடமிருந்து அந்த கத்திரி விதைகளை பெற்று அதனை நம்மளுக்கு தேவையான தக்காளி கலப்பின ரகத்தில் ஒட்டுக்கட்டி அதனை பயிர் செய்துள்ளோம். இதன் மூலமாக இந்த மழைக்காலங்களில் வரும் வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை இந்த ரகங்கள் எதிர்ப்பு திறனுடன் செயலாற்றி நம்மளுக்கு விளைச்சலை கொடுக்கும். இதன் மூலம் என்ன பலன் என்றால், விவசாயிகள் பூச்சி மருந்து தெளிக்கும் எண்ணிக்கையை குறைக்கலாம். அதனால் இடுபொருள் செலவு குறைந்து விவசாயிகள் அதிக லாபம் பெறலாம். இந்த பலனை அனைத்து விவசாயிகளுக்கும் எடுத்துரைப்பதற்காக தான் இன்று சோமநல்லி கிராமத்தில் இந்த வயல் விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வயல் விழாவில் விவசாயிகள் பங்கேற்று இந்த பயிர் பாதுகாப்பு முறைகளினால் ஏற்படும் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டுள்ளனர். உலக காய்கறி நிறுவனம் மற்றும் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முயற்சிகள் தருமபுரி மாவட்ட தக்காளி விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதில் ஐயமில்லை. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.